22 77. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையையும் கைவிடுங்கள். இன்னும் உங்கள் இறைவனையே அலையுங்கள். மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். நீங்க மனசாட்சி நம்பிக்கொண்டீங்க, இதே ஒருத்தமே நம்பிக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் பணிவோடு நடந்துக்கணும்னு சொல்றாங்க. முதல் பெருமை நீக்கணும். எனக்கு பணிவு வேணும். நமக்குலாம் பணிவு பத்தாது. அதாவது ஒரு சூழல்ல பணிவா இருக்கிறது தான் முக்கியம். மற்ற நேரத்தில் பணிவா இருக்கிறது கிடையாது. ஒரு சூழல் வரும்போது நான் பணிவோடு இருக்கணும். அது கோபம் இல்லாமல் இருக்கலாம். அதில் கோபப்பட்டு அதை நியாயப்படுத்தாமல் பணியோடு நடந்துக்கலாம். கோபப்படாமல் இருக்க உயர்வான நிலை, கோபப்பட்டு நியாயப்படுத்தாமல் இருக்க அடுத்த நிலை. உயர்வான வாழ்க்கை வாழணும். கோபமே இல்லாத நிலைக்கு உயரணும். நம்பிக்கை கொண்டு நீங்கள் பணியோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்கள். என்னால் ஒரு கால் பெருமையை கைவிட முடியாது. இது வாழ்க்கை ஃபுல்லாக கேட்க வேண்டிய பிரார்த்தனையா இருக்கு. என் பெருமை வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம், பொறுமை வேணும், பெருமை வேண்டாம், பொறுமை வேணும். என்ன கஷ்டம் நமக்கு. பெருமையில் அத்தனை கேடாக கூட நடந்திருக்குது. ஒரு பேக்கேஜ் எல்லாமே வந்துடுவார். பொறுமையில் அத்தனை நன்மையான குணமும் ஒரு பேக்கேஜாக இருக்குது. நம்ம சிம்பிளாக கேட்கணும், புரிஞ்சுக்கமாக கேட்க வேண்டியது பெருமை வேண்டாம், பொறுமை வேணும். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் எனக்கு பெருமை வேண்டாம், நீ வாழ வைக்கும் காலமே எனக்கு பொறுமை வேணும். நான் உன்னோடு நீ என்னோடு இருக்கணும், நான் விரும்புகிறேன். அவள் விரும்புவது அவள் இறைவனத்தில் இருக்கிறது கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். என்ன விரும்புகிறீங்க? எல்லாம் அறிகுறி போல தான் விரும்பிட்டு இருக்கோம். அதை நம்பி வாழ்ந்து நம்மளாம் சேர்ந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். நம்ம அழிக்கப்பட சமுதாயம் ஆயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கதைகளாகவும் காட்சியாக மாறிடக்கூடாது. சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழணும். நிறைய நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். இயற்கை சீற்றங்கள் அழிக்கப்படுது, அல்லது ஒருத்தர் அழிச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாட்டு ஒன்று அழிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ணில் காட்சியாக வர காரணமே இந்த சூழல் நமக்கு வந்துடக்கூடாது. மனித அழிக்கக்கூடாது, இயற்கை சீரம் அழிக்கக்கூடாது. நம்ம சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழணும். அப்படி சாட்சியால் வாழணும்னு சொன்னால் பெருமை நீக்கப்படணும், பணிவு நமக்கு வேணும். விரும்புகிறோம்.